அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும். வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். 2026 தேர்தலுக்கு இன்னும் 3 மாசம் கூட இல்ல. ரொம்ப சீக்கிரமா நம்ம தேர்தலை சந்திக்க போறோம். தமிழ்நாட்டினுடைய பிரதான 2 கட்சிகள், ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. திமுக தான் இன்னைக்கு ஆளும் கட்சி, அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்க. வர 2026 தேர்தல் யாருக்கு சாதகமா இருக்க போகுது? யூசுவலா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா முதல்ல அந்த கட்சிக்கு உறுதியான கட்டமைப்பும் தலைமையும் வேணும். அதாவது அந்த கட்சிங்கிற ஸ்தாபனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்தாபனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்தாபனத்தினுடைய, அந்த நிறுவனத்தினுடைய தலைவரை பார்க்கும் போதே ஒட்டுமொத்த மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரணும். அதுதான் ஒரு கட்சி வெற்றிக்கான முதல் படி. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல மேல தலைமையிலிருந்து கீழே கிரவுண்ட் வரைக்கும் ரொம்ப வேர்பிடிச்சு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். இன்னைக்கு அதிமுகவுடைய தலைமைக்கோ இல்ல அதிமுக ஒரு கட்சி கட்டமைப்போ ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு மிக மோசமாக குலைந்து போயிருச்சு. குறிப்பாக எடப்பாடியினுடைய 4 ஆண்டு கால ஆட்சி அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எடுபடல. அதே சமயத்துல கட்சி தொண்டர்களுமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய அந்த அதிகார போட்டி, நீயா நானா சண்டை, தலைமைக்கு கட்டுப்படாது, தலைமை பண்பே இல்லாத இபிஎஸ், இதனால ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியினுடைய தலைமையும் கட்சியும் நிலைகுலந்து இருக்கிறது. அப்ப தேர்தலை சந்திக்கிறதுக்கு கட்சியும் தலைமையும் உறுதியா இருக்கா அப்படின்னா திமுக மட்டும்தான் இருக்கு, அதிமுக இல்ல. முதல் பால்லே அவங்க அவுட். சரி, கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, தேர்தல் வரப்போகுது. தேர்தலுக்காக ஆயத்தமாகக்கூடிய கட்சிகள்ல முதல்ல இருக்கிறதும் திமுக தான். கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேர்த்த பூத் கமிட்டி மெம்பரா போட்டு இறக்கி விட்டு ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா SIR கொண்டு வந்து எப்படியாவது இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை காலி பண்ணணும்னு பாஜக நினைக்குது. அதுலயும் திமுக சோடை போகல. எந்தெந்த மாவட்டத்துல, எந்தெந்த பூத்துல, எந்தெந்த தெருவுல இருக்கிறவங்களுடைய பேர் நீக்கப்பட்டா உடனே போய் நின்று அந்த பேரை சேர்க்கறதுக்கான வேலையை திமுகவினுடைய பூத் லெவல் கமிட்டிஸ் ரொம்ப சீரியஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. சொந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அவங்க சொந்த ஊர் விட்டு வெளியூர்ல இருந்தாலும் சரி, அவங்க பேர் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த தெருவிலேயே உட்கார்ந்து, வீட்டிலேயே உட்கார்ந்து யார் பேர் நீக்கப்பட்டுச்சுன்னு பார்த்து சென்னையில வசிக்கிறவங்களுக்கு, பெங்களூர்ல வசிக்கிறவங்களுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சு உடனே அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. சோ இப்ப கட்சியினுடைய கட்டமைப்பு பலமாக தேர்தலை நோக்கி நகர்ந்திருக்கு. அதுக்கான பெரும் படையணி முதல் நிலையில் நின்று செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதே சமயத்துல அதிமுக கட்சியில யாராவது பூத் முகவர்கள் ஏதாவது வேலை செய்யறாங்களான்னா வேலை செய்யல. இதுக்கு காரணமே என்ன அப்படின்னா தலைமைதான். தலைமையே பாத்தீங்க அப்படின்னா SIR ரொம்ப கரெக்டா இருக்கு, அது சரியானதுன்னு சொல்லும் போது அந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பூத் லெவல் கமிட்டியில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களும் வேலை செய்யறது இல்ல, நிறுத்திட்டாங்க. அப்ப கட்சி கட்டமைப்பில் இருந்து தேர்தல் பணிகளையும் இமீடியட் காசோட ரொம்ப வேகமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது திமுக தான். இதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் இந்த தேர்தலை மையமாக வச்சு பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கு பயிற்சி நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் மொத்தமா கலந்துக்கிறாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க. தேர்தலை எவ்வளவு ஸ்மார்ட்டா, எந்த விதமான பிசரும் இல்லாம, எந்த விதமான தவறும் நடந்துராம நேர்த்தியாக எடுத்து செல்வதற்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு இருக்கு. திமுகவினுடைய ஒரு ஓட்டு கூட சிந்தாம செதறாம வரணும் அப்படிங்கிறதுக்காக களத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரக்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஏதாவது ஸ்ட்ரக்சரா வேற ஏதாவது கட்சி தமிழ்நாட்டில் வேலை பார்க்குதுன்னா நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் வேலை பார்க்கல. இதுல ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கையாக 2 கோடி பேர்த்த சேர்த்துட்டாங்க. அது 2 மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அந்த உறுப்பினர் சேர்க்கையை மையமாக வச்சு மிகப்பெரிய கேம்பெயினை கிரவுண்ட் லெவல்ல இன்னும் வேகமா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இத்தோட நிக்கல, இளைஞரணி ஒரு மிகப்பெரிய சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே திருவண்ணாமலையில ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை போட்டு கட்சியினுடைய எல்லா நிர்வாக மட்ட ஆட்களையும் கொண்டு இறக்கி ஒரு வடக்கு மாவட்டத்தினுடைய மாநாடு போட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட 1,30,000 பேருக்கு அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. இது ஏதோ திருவண்ணாமலையோட நிக்க போறது கிடையாது, தமிழ்நாடு முழுக்க எல்லா ஜோன்லையும் இதை நடத்துறாங்க திமுகவினுடைய இளைஞரணி. அந்த இளைஞரணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இந்த திருவண்ணாமலைக்கு வந்தவங்க எல்லாருமே 35 வயசு குறைவானவங்க தான். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமான நிர்வாகிகளை மட்டும் கொண்ட ஒரே இளைஞரணி திமுக தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 5-5.5 லட்சம் பேர், இதுல ஒரு 5 லட்சம் பேர் ஆளுக்கு 10 ஓட்டு இளைஞர்களோட்ட கொண்டு திமுக சேர்த்தாங்க அப்படின்னா யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். 10 கூட வேணாம், ஆளுக்கு 5 கொண்டு வந்தாலே போதும். இங்க சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இளைஞர்கள் எல்லாம் வேற வேற கட்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா
திருவண்ணாமலையில் நடந்த அந்த இளைஞரணி மாநாடு இருக்கு பாத்தீங்களா? இளைஞர் அணி மாநாடுனா பொறுப்பாளர்களுடைய மாநாடு, நிர்வாகிகளுடைய மாநாடு. அது குறித்து வெளியே எந்த செய்தியும் போயிடக்கூடாது, அது குறித்து பிரம்மாண்டமா பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நரேஷனை செட் பண்ணக்கூடிய ஆட்கள். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 5.5 லட்சத்துக்கும் அதிகமான நிர்வாகிகளை கொண்ட ஒரே இளைஞரணி பாஜகவுக்கு இருக்கா, அதிமுகவுக்கு இருக்கா? யாருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு? மிக மிக ஸ்ட்ராங்காக இந்த இளைஞரணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகளிர் அணி ஏற்கனவே மேற்கு மண்டலத்துல, இப்ப டெல்டால அவங்க ஒரு மிகப்பெரிய மாநாடை போட்டு லட்சக்கணக்கான நிர்வாகிகளை இறக்கிட்டு இருக்காங்க, மக்கள் இறக்கிட்டு இருக்காங்க. சோ அப்போ இளைஞரணி, மகளிர் அணி, இனி மாணவர் அணி அவங்களும் ஒரு மிக முக்கியமான களத்துல இறங்கி இருக்கிறாங்க. சோ ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ரக்சரா கிரவுண்ட்ல இருந்து மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, அப்புறம் கட்சி அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக பல மாநாடுகளை போட்டு நிர்வாகிகளை உட்கார வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களோடு நேரடியாக பொறுப்பாளர்கள் உரையாடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கண்டிப்பாக தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டோ இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டோ ஓட்டு போடுற விஷயம் கிடையாது. கட்சிக்கு கிரவுண்ட்ல வேர் பிடிச்சு நிக்கணும், அது எல்லா தளத்திலும் இருக்கணும். மாணவர், இளைஞர், பெண்கள்னு எல்லா தளத்திலும் இருந்தா மட்டும்தான் வாக்கு அள்ள முடியும். சோ அந்த வேலையை திமுக ரொம்ப ஸ்ட்ரக்சரா பார்த்திருக்காங்க. இது இல்லாம ஒட்டுமொத்தமா கட்சி ஏற்கனவே முப்பெரு விழாவை நடத்தி மொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடே திரும்பி பார்த்துச்சு. திருச்சியில பிரம்மாண்ட மாநாடு, இப்படி தொடர்ச்சியா கட்சி மேலிடம் பெரிய மாநாடுகளை போட்டுட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாநாடுகள்லையும் சரி இந்த கூட்டங்கள்லையும் 2 விஷயங்கள் பேசப்படுது. கடந்த 5 ஆண்டு காலம் திமுக என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது, அதில் எவ்வளவு பேர் பலனடைந்திருக்கிறார்கள், அது ஒண்ணு. 2வது விஷயம், இந்த தமிழ்நாட்டை மத்திய அரசாங்கம் எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது அப்படின்னு மாணவர் அணியிலிருந்து இளைஞர் அணி, மகளிர் அணி வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த செய்தி போய் சேர்ற மாதிரி இந்த கூட்டங்களை தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இங்க 2 விஷயம் நடக்குது. நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், எங்களை செய்ய விடாம தடுக்கிற சக்தி யாரு, நமக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய சக்தி யாரு அப்படிங்கக்கூடிய அந்த எதிர் டீமையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய முக்கியமான இடத்துல திமுக இருக்கு. இன்னைக்கு ஆளக்கூடிய திமுக அரசு இருக்கு. சோ அப்ப நம்ம இவ்வளவு நேரம் சொன்னது என்ன அப்படின்னா, கட்சியினுடைய கட்டமைப்பு, அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை, இதுல நம்பர் 1ல இருக்கிறது திமுக தான். 2வது முக்கியமான விஷயம் கூட்டணி பலமா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் எப்பவுமே தேர்தல்ல ஒரு முன்னணி நிலை இருக்கும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 21 கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு மெகா கூட்டணி, குறிப்பாக சித்தாந்த ரீதியான ஒரு கூட்டணி இந்த இந்தியாவிலே இருக்கு அப்படின்னா அது திமுக தான். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி பாசிசம், இந்துத்துவ எதிர்ப்பு, மத நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கூட்டமைப்பு, மாநில சுயாட்சி, இது மாதிரி பல முக்கியமான கருத்தியல்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி இது. இந்த கூட்டணியை யார் நினைச்சாலும் ஒரு பிசுற கூட உடைக்க முடியாது. இதை உடைக்கிறதுக்கு பல வேலைகளை பல பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இது ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கூட்டணியுடைய எல்லா தலைமைகளும் திமுகவோடு உறுதியா நிக்கிறாங்க. ஆனா அப்படியே நீங்க அதிமுக எடுத்து பாருங்க, என்டிஏ கூட்டணியில அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களுடைய என்டிஏ கூட்டணி தலைவர் தமிழ்நாட்டுக்கு வருவாரு, இவர் சந்திக்க மாட்டாரு. பிற்பாடு அவர் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் ஆட்களை வச்சு ஒரு மிரட்டினோடனே டெல்லிக்கு ஓடுவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா இவர் அவரை திட்டுவாரு, அவர் இவரை திட்டுவாரு, எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. இது மாதிரி கூட்டணியே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும். திடீர்னு பிரச்சாரத்துல எங்க கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி வரப்போகுது அப்படிம்பாரு. அந்த கட்சியினுடைய கொடிய அவங்க ஆட்களை வச்சே கூட்டத்தில் ஆட்டுவாரு. அப்புறம் அந்த கட்சி அவங்களை காரி துப்போம். இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிர் கூட்டணியா இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியாவே இல்லை. அந்த கட்சியில யார் இன்னைக்கு இருப்பா, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. கட்சியே அப்படி இருக்கு, கூட்டணி அதை விட மோசமா இருக்கு. இதை யார் பாக்குறாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு தலைமையை நம்பி யாராவது போவாங்களா? குறிப்பா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்கு போனா தமிழ் மக்கள் அதை ஒரு நாள் ஏத்துக்க மாட்டாங்க. எங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய கல்விக்கான பணத்தை கொடுக்கல. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 25 துரோகங்கள், என்னென்ன துரோகத்தை இந்த பாஜக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் செய்தது அப்படின்னு பட்டியலிட்டு வெளியிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தெரு தெருவா பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட என்டிஏ கூட போய் கூட்டணி சேர்ந்தா தமிழ் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. 2வது, அந்த கூட்டணியை ஒரு மிரட்டி உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி இல்லாத, ஒரு உறுதி இல்லாத ஒரு கூட்டணி. அதனால கூட்டணி பலமாகவும் அதிமுக கீழே சரிந்து கிடக்கிறது. அதுலயும் நம்பர் 1 இருக்கிறது திமுக கூட்டணி தான். இதுல அடுத்தது 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5 ஆண்டு காலம் திட்டங்கள். ஆளுங்கட்சியா இருந்தா 5 வருஷம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க. இதே எதிர்கட்சியாக இருந்தா இந்த 5 வருஷத்துல ஆளுங்கட்சிக்கு எதிராக என்ன போராட்டம் நடத்துனீங்க, என்ன உரிமைக்காக பேசுனீங்க, மத்திய அரசாங்கத்தோடு என்ன உரிமைக்காக நீங்க போராடினீங்க, நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த 5 ஆண்டு கால போராட்டத்துல இருந்து தெரிஞ்சிடும். அதிமுக அப்படி ஏதாவது போராட்டம் பண்ணுச்சா? அப்படி ஏதாவது போராட்டம் பண்றதுக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருந்துச்சா? இல்ல பாஜகவை எதிர்த்து ஏதாவது வாய் திறந்திருப்பாரா எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அந்த கட்சியை சார்ந்த யாரோ ஒருத்தங்க? குறைஞ்சபட்ச தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியா இருக்கட்டும், இல்ல மெட்ரோ திட்டங்களா இருக்கட்டும், எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படிங்கிறது குறித்து இந்த மக்கள்கிட்ட, அதிமுக தொண்டர்கள்ட்ட, நீங்க மக்கள்கிட்ட கூட வேண்டாம், அதிமுக தொண்டர்கள்ட்ட போய் அவர் பேசியிருப்பாரா?
அப்ப எந்த எதிர்ப்பும் எந்த விதமான சக்தி வாய்ந்த குரலுமே இல்லாத ஒருத்தர் எப்படி எதிர்க்கட்சியா இருக்க முடியும்? எதிர்க்கட்சி அப்படிங்கறதே ஃபைட்டிங் ஃபோர்ஸ் தான். இங்க அதிமுக ஒரு பொட்டு ஃபைட்டிங் ஃபோர்ஸ் இல்லாம சரண்டர் ஃபோர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இப்ப இருக்கிறது திமுக 5 ஆண்டுகள் என்னென்ன திட்டம் பண்ணிருக்கு? குறைஞ்சபட்சம் 2 கோடி மக்களை போய் திமுகவினுடைய திட்டங்கள் இந்த 5 ஆண்டுகள்ல சேர்ந்திருக்கு. அதுல ஒரு சின்ன டேட்டா என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்களுக்கு அதிகமா போய் சேர்ந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா விடியல் பயணம் 4 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 730 கோடி பெண்கள், அதாவது ஒரே பெண் 2 முறை 3 முறை பேருந்து பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த கவுண்ட் 730 கோடி மிகப்பெரிய பலன் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 900 ரூபாய் அவங்க மாதாந்திரம் மிச்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாம காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட 20,59,000 மாணவர்கள் மிகப்பெரிய பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதனால மாணவர்களுக்கு பள்ளிக்கு வரக்கூடிய சதவீதம் 9.2% அதிகமா இருக்கு. எல்லாரும் எதுக்காக பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சிருக்கிறோம்? பிள்ளைகள் வரணும் அப்படிங்கறதுக்காக தான். காலையில சாப்பாடு இல்ல, குழந்தைகள் கஷ்டப்படுது அப்படின்னா உடனே உணவு கொடுத்து அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வர வேலையை இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. இந்த காலை உணவு திட்டத்தை இன்னைக்கு குஜராத்ல ஃபாலோ பண்றாங்க, வேற மாநிலத்துல ஃபாலோ பண்றதுக்கான முயற்சி நடக்குது. தெலுங்கானா முதலமைச்சர் இங்க வந்தா நாங்க இதை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறாரு. பஞ்சாப் முதலமைச்சர் இங்க வந்து பார்த்துட்டு நான் அங்க ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. கனடா மாதிரியான நாடுகளிலேயே காலை உணவு திட்டம் குறித்தான பரிந்துரைகள் போய் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. உலக லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா காலை உணவு திட்டம் எப்படி மாணவர்களுடைய பள்ளி கமிட்மெண்ட்டை அதிகப்படுத்துது அப்படிங்கிறது குறித்து பல ஆய்வுகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிசர்ச் நடந்துட்டு கூடிய காலகட்டத்திலேயே தமிழ்நாடு அரசு, திமுக அரசு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 லட்சம் மாணவர்களுக்கு மேல அதுல பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பள்ளிக்கு அடுத்தபடியாக அடுத்த திட்டம் புதுமை பெண் திட்டம். இதுல கிட்டத்தட்ட 4,83,000 மாணவிகள் பயனடைஞ்சிருக்காங்க. உயர்கல்வி சேர்க்கை அதிகமா இருக்கு, கிட்டத்தட்ட 34% அதிகமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட 3,80,467 மாணவர்கள் இந்த 4 ஆண்டுகள்ல பயனடைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம். இது கொண்டு வந்து 3 வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 41,38,830 மாணவர்கள் அதுல பயிற்சி அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக விரிவுரையாளர்களே கிட்டத்தட்ட 1,960,000 பேர் இதுல பயனடைஞ்சிருக்காங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்துல ஏதோ வெறும் பயிற்சி மட்டும் கொடுக்கல, பயிற்சியை தாண்டி இந்த 3 ஆண்டுகள வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தியிருக்காங்க. மொத்தம் 272 முகாம் நடத்தியிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 2,60,682 மாணவர்கள் கலந்துருக்காங்க. அந்த மாணவர்கள்ல 63,949 மாணவர்கள் வேலைவாய்ப்பு வாங்கியிருக்காங்க. சும்மா ஏதோ போற போக்குல திட்டத்தை செஞ்சல. முகாம் நடத்துறோம், முகாம்களுக்கு மாணவர்கள் வர்றாங்க, வேலைவாய்ப்புக்காக வர்றாங்க, வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. எவ்வளவு முகாம் நடத்தணும், எவ்வளவு மாணவர்கள் அட்டன் பண்ணாங்க, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, நீட்டா வெப்சைட்லயே போய் பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸே இருக்கும். இது இல்லாம மக்களை தேடி மருத்துவங்கிற ஒரு திட்டம் கிட்டத்தட்ட 2,15,00,000 பேர் அதுல பயனடைஞ்சிருக்காங்க. இது இல்லாம முதலமைச்சருடைய தாய் மாணவர் திட்டம், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 21,70,454 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இது இல்லாம திருநங்கை சிறுதொழில் மானியம் வழங்கும் திட்டம் ஆண்டுதோறும் 1 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு நபருக்கு 50,000 வரை கடந்த 4 ஆண்டுகளில் 811 திருநங்கைகள் பயன்பெற்று இருக்காங்க. சமூக நீதி அப்படிங்கிறது ஆண் பெண் பாலின சமன்பாடு மட்டும் கிடையாது, திருநங்கைகளும் இதில் சமனோடு இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அப்ப சமூக நீதிங்கிற கான்செப்ட் இங்க எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. திருநங்கைகளா இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமான சமூக நீதியை இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் திட்டத்துல கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான பேர் பயனடைஞ்சிருக்காங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் முதல் கட்டமாக மாநகராட்சியில் 641 முகாம் நடத்தியிருக்காங்க, நகராட்சியில் 632 முகாம், பேரூராட்சியில் 520 முகாம், புறநகர் பகுதியில் 666 முகாம், மொத்தமா 2,058 முகாம்களை நடத்தியிருக்காங்க. 30 நாட்களுக்குள் 8.74 லட்சம் மனுக்கள் தீர்வு. மனு வருது பாத்தீங்களா, அந்த மனுவை உடனே தீர்வுக்கு நோக்கி நகர்த்துறது. ஏதோ மனு வாங்கி பைக்குள்ள போட்டு சும்மா இல்ல, இதையும் ஒரு திட்டமா செயல்படுத்துறாங்க. இது இல்லாம உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், இதுலயும் முகாம்கள் போட்டு லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கும் அதிகமான மனுக்களை வாங்கி அதுல 83% அந்த மனுவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்க்கப்பட்டிருக்கு. இது இல்லாம நகைக்கடன், பயிர்க்கடன், சுய உதவி குழு கடன், இந்த கூட்டுறவு கடன்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 19,000 கோடிக்கு மேல அரசாங்கம் தள்ளுபடி பண்ணியிருக்கிறார்கள். இதுல குறிப்பா பயிர்க்கடன்ல 12,100 கோடி தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. நகைக்கடன்ல 4,918 கோடி தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. இதன் மூலம் மட்டும் பாத்தீங்கன்னா 11,83,091 குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இது இல்லாம மகளிர் சுய உதவி குழு கடன் 2,117 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலம் 1,1897 மகளிர் சுய உதவி குழுக்கள் உள்ள 10,56,296 பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அப்ப இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிளீனாக அரசாங்கத்தால் வெளியிடப்படக்கூடிய ஒரிஜினல் டேட்டாஸ். எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு களத்தில் இருந்து துறை வாரியாக பிரிச்சிருக்கு. நான் சொன்னது ஒரு மேலோட்டம் தான். இன்னும் நூற்றுக்கணக்கான திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள்ல பலனடைஞ்சவங்க கோடிக்கணக்கான பேர். சோ அப்ப திட்டங்கள்ல நம்பர் 1ல இருக்கிறது திமுக தான். திமுகவை எதிர்த்து ஒரு கூட்டணியா இல்ல, திமுகவை எதிர்த்து பலமான கட்சியா இல்ல,
திமுகவை எதிர்த்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வழங்கப்பட்டிருக்கா? இல்ல. திமுகவை எதிர்த்து பாஜகவை கவுண்டர் பண்ண மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்ல. எல்லாத்துலயும் இது நம்பர் 1 இருந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா தேர்தல் அறிக்கை. ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஏதோ அறிக்கை விட்ட மாதிரி பயங்கரமா சொல்லிட்டு இருக்காரு. திமுக அறிக்கையை வாங்கி அதுல யாரோ சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் மாத்தி அடிச்சு திருத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. அதுல முதல் கட்ட வெளியிட்டு இருக்காரு. திமுக அதனுடைய அறிக்கையை ஒரு குழு போட்டு தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கை வெளிவரும்போது ஒட்டுமொத்தமாக எல்லா ஸ்ட்ரக்சர்லையும் திமுக முதல் இடத்துல நிற்கும். கட்சி கட்டமைப்பாக இருக்கட்டும், இல்ல கட்சியினுடைய வேலை பணிகளா இருக்கட்டும், இல்ல திட்டங்களா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம தேர்தலை நோக்கி நகரக்கூடிய யுக்திகளா இருக்கட்டும், இல்ல தேர்தல் அறிக்கைகளா இருக்கட்டும், இது எல்லாத்திலையும் நம்பர் 1 திமுக நின்று இருக்கு. வரக்கூடிய 2026 தேர்தலில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அடுத்து யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு.